வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் யாழில் சந்திப்பு. NBP மீது குற்றச்சாட்டு, சஜித் அணிக்கு ஆதரவளிக்கும் சுயேட்சை குழு கருத்து. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகள் மீது தடை. விடுதலை புலிகளின் நகைகளை அபகரித்த பசில் அம்பலப்படுத்தும் சரத் பொன்சேகா. மஹிந்த மகனின் உயர்மட்ட பண மோசடி வழக்கு வெளியானது நீதிமன்றின் அறிவிப்பு. இந்தோனேசியாவில் கல்குவாரி இடிந்து விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், ராசா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். சஜித் அணிக்கு ஆதரவளிக்கும் சுயேட்சை குழு தேசிய மக்கள் மீது குற்றச்சாட்டொன்றை சுமத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி நிதி மற்றும் அரசியல் ஊக்கத்தொகைகள் மூலம் தங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள மத்துகம பிரதேச சபையை சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர்களே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்ட குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஆரம்பத்தில் மாகாண சபை வேட்புமனுக்களை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. பின்னர் தமது உறுப்பினர் ஒருவருக்கு 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான முதல் கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சருடன் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தின் காணொலி காட்சிகள் தம்மிடம் உள்ளதாகவும் குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகளுக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 15 அமைப்புகள் மற்றும் 217 நபர்கள் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழ் ஈழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனேடிய தமிழ் தேசிய அவை மற்றும் DYO என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எக்ஸியோ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம், விலையாதஸ் ஜெயிலானி, டருல் ஆதர், அத்துபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்லஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தினர் 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாக சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அபகரித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி
மக்களால் அடகு வைக்கப்பட்ட 220 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அத்துடன் 110 கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்சவும் கூறினார். இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும். நான் இராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் இதுபோன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ச குடும்பத்தினர் 6 டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்ததெனவும் கூறினார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவ ஜூன் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவ ஜூன் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசிய லொத்தர் சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த காலத்தில் 4,70,000க்கும் அதிகமான மதிப்புள்ள கணனி மற்றும் கையடக்க தொலைபேசியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் இந்த மாதம் நாரகன்பட்டி பகுதியில் துசித கல்லேலுவ மற்றும் அவரது சட்டத்தரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு குறித்தும் போலீஸ் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான உயர்மட்ட பண மோசடி வழக்கு விசாரணைக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான உயர்மட்ட பண மோசடி வழக்கின் அடுத்த விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூலை 11 விசாரணை தொடரும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் இருவரும் சுமார் 73 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான வழிகளில் சொத்துக்களை பெற்றதன் மூலம் ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி பாரஸ்ட் ஆகியோர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். பாணாந்துறையில் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாணாந்துறையில் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி எறியப்பட்டு பஸ்ஸின் கீழ் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பாணாந்துறை அருக்கொட பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்த 3 வயதான நெதுசா தட்சர என்னும் சிறுவனே உயிரிழந்துள்ளார். இந்த சிறுவன் நேற்று மதியம் மாலமுள்ள பகுதியில் உள்ள விகாரையில் இடம்பெற்ற குடும்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். இதன்போது சிறுவனுடன் மேலும் சிறுமியும் மற்றும் ஒரு 10 வயது சிறுவனும் முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக கூறப்படுகிறது. பாணாந்துறை ரொக்காக பகுதியில் பயணிகளை இறக்கிவிடுவதற்காக ஒரு பஸ் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்நேரத்தில் பஸ்ஸின் பின்னால் வந்த ஒரு லொரி பஸ்ஸை முந்திச் செல்ல முயன்றுள்ளது. இதன்போது பஸ்ஸிற்கு எதிர் திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் பிரேக் போட்டதால் முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. முச்சக்கர வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சிறுவன் எதிரே வந்த பஸ்ஸில் நசுங்கி உயிரிழந்துள்ளார். அம்பாறையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 38 வயது மதிக்கத்தக்க 2 பிள்ளைகளின் தாயான திருமதி மனோதர்ஷன் விதுசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அடித்து தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் அவரது வீட்டில் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலைமை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்திருந்தார்.
இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அம்பாறை தடயவியல் போலீசார் ஸ்தலத்திற்கு வருகை தந்து மோப்பநாய் உதவிகளுடன் சந்தேக நபர்கள் தடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இக்கொலை தொடர்பான விரிவான விசாரணைகளை பெரிய நீலாவணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 13 மாவட்டங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக 13 மாவட்டங்களில் உள்ள 104 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 4623 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று மற்றும் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட மழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பேரழிவுகள் தொடர்பில் விளக்கமளித்த போதே அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ரவி ஜெயரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சீரற்ற வானிலையால் கம்பஹா மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 327 குடும்பங்களைச் சேர்ந்த 1278 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் 32 இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமை, மின்கம்பிகள் அறுந்துள்ளமை போன்ற அனர்த்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக ரவி ஜெயரத்ன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் சுமார் 1184 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. குறித்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகள், போலீசார், மாவட்ட செயலக அதிகாரிகள், தீயணைப்பு பிரிவினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து அனர்த்தம் ஏற்பட்ட அனைத்து பகுதிகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரவி ஜெயரத்ன சுட்டிக்காட்டினார். ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் 117 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். இந்தோனேசியாவில் கல்குவாரி இடிந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தில் கல்குவாரி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்து ஏற்பட்ட போது 24க்கும் மேற்பட்டவர்கள் குவாரி இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களில் 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சியவர்களில் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் 6 பேர் இன்னும் கண்டறியப்படவில்லை. காணாமல் போனோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் சீசனில் அதிக ரன் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சாய் சுதர்சன் 3வது இடத்தை பிடித்துள்ளார். ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வென்ற மும்பை துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 228 ரன்கள் குவித்தது. இதனை அடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 208 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் 20 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் மும்பை அணி தகுதிச் சுற்று 2க்கு முன்னேறியது. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்சன் 80 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் ஒரு ஐபிஎல் சீசனில் அதிக ரன் குவித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சாய் சுதர்சன் 3வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது tvlk.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.